மின்வாரிய அதிகாரிகள் நாளை முதல் தலைமையகத்தில் ஆஜராக வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து கண்காணிப்பு பொறியாளர்கள் மற்றும் செயல் பொறியாளர்கள் நாளை முதல் தலைமையகத்தில் ஆஜராகுமாறு மின்சார வாரியம் அறிவுறுத்தியிருக்கு. உண்மையான அவசர சூழ்நிலைகளை தவிர வாரிய பணியாளர்களுக்கு விடுப்பு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இந்த அறிவுறுத்தல்ல என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்துல ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரத்துல எந்தவித தடையும் ஏற்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் பல்வேறு பிரச்சனைகளின் காரணமாக ஏற்கனவே தமிழ்நாட்டுல முக்கியமாக சென்னை போன்ற மாநகரங்கள்ல பல்வேறு இடங்கள்ல அறிவிக்கப்படாத மின்வெட்டுகள் அடிக்கடி நிகழ்வதால பொதுமக்கள் போராட்டங்கள்ல ஈடுபட்டு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அதற்கான நடவடிக்கைகளை மின்சார வாரியம் துரிதகதியில மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த போராட்டத்தின் காரணமாக பொதுமக்கள் பாதித்து விடக்கூடாது என்ற எண்ணத்துல மிக முக்கிய அறிவுறுத்தல்களை மின்சார வாரியம் பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில அனைத்து கண்காணிப்பு பொறியாளர்கள் மற்றும் செயற்பொறியாளர்கள் நாளை முதல் அந்தந்த அலுவலகங்கள் தலைமை அலுவலகத்தில் இருக்குமாறு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அவசர சூழ்நிலைகளை தவிர்த்து வாரிய பணியாளர்களுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை விடுப்பு என்பது வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விடுப்புல உள்ள பணியாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப அழைக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடையற்ற தொடர்ச்சியான உற்பத்தியை தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் எனவும் பிரதான நுழைவாயில் பகுதிகளில் 16/7/2026 அன்று காலை முதல் பணியாளர்கள் நுழைவதற்கு முன்பாக எஸ்சிக்களும் இக்களும் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் இருந்து அதை கண்காணிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்த தொழிலாளர்கள் எங்கும் கூடுவதற்கோ அமர்வதற்கோ அது மட்டுமல்லாமல் உற்பத்தி செய்யும் இடத்துல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் வாரியத்தின் அனைத்து பணியாளர்களும் அவர்களின் பதவி பெயரின்றி ஆலைக்குள், அதாவது இந்த உற்பத்தி ஆலைக்குள்ள 24 மணி நேரமும் அனைத்து பகுதிகளையும் கண்காணிக்குமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறது. ரவுண்ட் த கிளாக் பிரசன்ஸ் என்பது இருக்கும் எனவும் அது மட்டுமல்லாமல் எஸ்சி மற்றும் எஸ்ஓக்கள் உரிய கம்யூனிகேஷன் ப்ரொசீஜர்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அதே போல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பி மூலமாக ஓஇ ஏஇ செக்யூரிட்டி ஆகிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மின்தடை பாதிப்புகளை குறைக்கிறதுக்காக மின்வாரிய அதிகாரிகள், ஊழியர்கள், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.